சபேசன் நள்ளிரவு தூங்காம ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதற்கு என்ன காரணம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த சூப்பர் கண்டஸ்டன்ட் தான் சபேசன். இந்த ஒரு சீசன்ல ஃபர்ஸ்ட் வருவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்த ஃபினாலேல அவரு செகண்ட் பிரைஸ் தான் வாங்கியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் இதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சபேசனுக்கும் இருந்திருக்கு. அதாவது நல்லா இந்த சீசனை பார்த்தவங்களுக்கு தெரியும். டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல அவர் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. இத்தனைக்கும் இந்த சீசன்ல ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஒரு நபர் சபேசன் தான். ஆனா அவரு டிக்கெட் டு ஃபினாலேல ரொம்ப சிரமப்பட்டாரு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது தான். அந்த ஒரு டைம்ல அவரு சொல்லியிருந்தாரு, சரியா தூக்கம் இல்ல. இதுல ஜெயிப்பனா மாட்டேனாங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டுக்கே அவர் அப்படி இருந்தாருன்னா, ஃபினாலேவ யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நம்பிக்கையோட இருந்திருக்காரு. அது நடக்கல அப்படின்னதுக்கப்புறம் அவரு ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இதனாலேயே வந்து அவரு சரியா தூங்குறது இல்லையாமா. குறிப்பா நம்ம எங்க தப்பு பண்ணோம்? எல்லாமே ப்ராப்பரா தானே பண்ணோம். நல்லா சரியா பண்ணியிருந்தும் ஏன் நமக்கு கிடைக்கல? ஒருவேளை எங்கேயா மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப ஓவர் திங்க் பண்ணி நெனச்சு, ஒரு மாரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட நண்பர்கள்கிட்டயுமே அவரு ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இத பார்த்துட்டு எல்லாருமே சபேசன் கிட்ட, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்துக்கு நடந்த ஒரு லக்கு தான். இத நீ பெருசா எதிர்பார்த்துக்காத. நீ வந்து அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவுல வரணும். அதற்காக ஏதாவது பண்ணு" அப்படின்னு சொல்லி அவருக்கு தொடர்ந்து அட்வைஸ் குடுத்து வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே சபேசன் அவர்கள் ஊருக்கு போகியுமே சரியா தூங்காம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரோட ரசிகர்களாகிய நமக்கே அவர் ஜெயிக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்த கொடுத்திருக்கு. அப்படிங்கும்போது சபேசன் அவர்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனவலிய குடுத்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரிகமபா ஜட்ஜஸ் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். இதுல ஜெயிக்கிறவங்க மிகப்பெரிய ஆளும் கிடையாது. தோக்குறவங்க வாழ்க்கையை இழக்கிறதும் கிடையாது. கண்டிப்பா இத தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வெளியில காத்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை சபேசனுக்கு இத தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளிய காத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே இப்ப மிகப்பெரிய அளவுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மாநாடு படத்தோட 2வது பாகம் வருமா? அப்படிங்கிறதே தான். மாநாடு படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட கிட்டத்தட்ட சரியா 4 வருஷம் ஆகுது. அண்ட் அந்த ஒரு படம் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. சிம்புக்கு ப்ராப்பர் கம்பேக்கா இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யாவ நடிப்பு அரக்கனா அந்த படத்துல நம்ம பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு 90 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி, அந்த ஆண்டோட அதிக கலெக்ஷன் பண்ண படத்துல 5வது இடத்த இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மாநாடு படம் வந்து அடைஞ்சிருந்துச்சு. குறிப்பா சயின்ஸ்ல லூப் கான்செப்ட் அப்படிங்கிறத எடுத்தது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் அந்த ஒரு படத்தோட 2வது பாகம் வருமா அப்படின்னு இன்னைக்கு அந்த படத்தோட 4வது வருஷம் ரிலீஸ் அப்ப ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெங்கட் பிரபு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஏதாவது ப்ராப்பர் அப்டேட் கொடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாநாடு 2 வருமா? மறக்காம ஷேர் பண்ணுங்க.